வெல்கம் பேக் டு என் ஹாபீஸ் 5.3 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ் மூவியோட கண்டினியூஷன் மிஸ்ஸிங்கான மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சிவகார்த்திகேயன் மற்றும் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த மிஸ்டர் லோக்கல் திரைப்படம் தான். இந்த படத்தோட மிஸ்டேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டுங்கள். மிஸ்டேக் நம்பர் 1. சிவகார்த்திகேயன் அவங்க அம்மாவுக்கு பர்த்டேக்கு சிவகார்த்திகேயனும் யோகி பாபுவும் கேக் வாங்க வந்திருப்பாங்க. அதில் கேக் ரேட் அதிகமாக இருக்குன்னு சிவகார்த்திகேயன் வாங்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அந்த கேக் எடுத்து யோகி பாபு கண்ணு புருவத்திலிருந்து 2 சைடுமே அப்ளை பண்ணியிருப்பார். ஆனால் செகண்ட் ஃப்ரேமில் கண்ணுக்கு கீழே மட்டும்தான் கேக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் லென்த்து கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு சைடு கேக் இருக்காது. அது எப்படி? மிஸ்டேக் நம்பர் 2. சிவகார்த்திகேயன் அவங்க அம்மாவுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒரு குட்டி சைக்கிள் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது அடுத்த ஃப்ரேமில் சிவகார்த்திகேயன் அவங்க அம்மாவை கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதில் அந்த சைக்கிள் ஃப்ரண்ட் சைடில் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 3. சிவகார்த்திகேயனும் அவங்க அம்மாவும் பைக்கில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது நயன்தாரா காரு பைக்கை இடிச்சிட்டு போயிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காரை நிப்பாட்டுறதுக்கு சிவகார்த்திகேயன் ஓடிடுவார். ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் சிவகார்த்திகேயன் பைக் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அடுத்த ஃப்ரேமில் அந்த பைக்கு நேராக நிற்கிற மாதிரியும் நடு ரோட்டில் நின்ன வண்டி ஓரத்தில் நிற்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 4. சிவகார்த்திகேயனும் யோகி பாபுவும் நயன்தாரா ஆஃபீஸுக்கு வந்திருப்பாங்க. அதில் நயன்தாரா மேனேஜர் டீ குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த டீ கப்பில் டீ இருக்காது, வெறும் கப்பாக தான் குடிக்கிற மாதிரி வச்சுருப்பாரு. ஒருவேளை டீ வாங்க காசு இல்லையோ? அதே சீனில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரைட் ஹேண்டில் வச்சுருந்த டீ கப்பு செகண்ட் ஃப்ரேமில் லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றி வச்சுருப்பாரு. மிஸ்டேக் நம்பர் 5. ரோபோ சங்கரும் அவங்க ஒய்ஃபும் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் டோர் பக்கத்தில் 2 குழந்தைங்க விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது செகண்ட் ஃப்ரேமில் அந்த 2 குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க. எங்கே போயிருப்பாங்க? மிஸ்டேக் நம்பர் 6. சிவகார்த்திகேயன் நயன்தாரா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நயன்தாரா ஹேர் ஸ்டைலும் ப்ளஸ் ஹேர் கலர் பெயிண்ட்டும் இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் ஃப்ரேமில் நயன்தாரா ட்ரைவ் பண்ணும்போது ஹேர் ஸ்டைலும் ப்ளஸ் ஹேர் கலர் வேறு மாதிரி இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 7. சிவகார்த்திகேயனும் நயன்தாராவும் பாரிஸுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஃப்ளைட்டில் சிவகார்த்திகேயன் ஒயிட் கலர் டிஷர்ட்டும் ஜாக்கெட்டும் தான் போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் சீன்லேயும் ஹோட்டல்லையும் சேம் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. அரெஸ்ட் பண்ணும்போதும் சேம் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஆனால் சிவகார்த்திகேயன் ரிலீஸ் ஆகும்போது வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாரு. அது எப்படின்னு தான் தெரியல. மிஸ்டேக் நம்பர் 8. சிவகார்த்திகேயன் நயன்தாராவோட காரை டிரைவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ நம்பர் பிளேட்டு ஃப்ரண்ட் சைடில் TN03KV001 இந்த நம்பர் தான் இருக்கும். ஆனால் லவ் ப்ரப்போசல் சீனுக்கு அப்புறம் நயன்தாரா டிரைவ் பண்ணும்போது அப்போது பேக் சைடில் TN02KV001 இருக்கும். அது எப்படி ஒரு வண்டிக்கு 2 பிளேட்டுன்னு தெரியல. மிஸ்டேக் நம்பர் 9. இந்த படத்தில் ஒரு கோர்ட் சீன் காமிச்சிருப்பாங்க. நயன்தாரா சிவகார்த்திகேயன் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த சீனில் எதுக்கு ஓடாத கடிகாரத்தை மாட்டி வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் நம்ம மிஸ்டேக்கான சீன்ஸ் தான் பார்த்தோம். இனிமேல் ஹிடன் டீட்டெயில்ஸான சீன்ஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீனில் சிவகார்த்திகேயன் வேலை பார்க்குற இடத்துக்கு பைக்கில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் சிவகார்த்திகேயன் வண்டியில் நம்பர் பிளேட்டு ஜூம் பண்ணி பார்த்தா SK13 இருக்கும். இதில் SKங்கிறது சிவகார்த்திகேயனையும் 13ங்கிறது அவருடைய மிஸ்டர் லோக்கல் படமானது 13வது படத்தை குறிக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இது மிஸ்டேக் கிடையாது, இது ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லலாம். செகண்ட் சீனில் போலீஸு சிவகார்த்திகேயனும் சதீஷையும் கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ சதீஷ் சிவகார்த்திகேயனை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஃப்ளாஷ்பேக் போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிவகார்த்திகேயனும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சாமியை கும்பிட்ற மாதிரி விக்னேஷ் சிவனே துணைன்னு சொல்லியிருப்பாரு சதீஷ். உண்மையிலேயே சாமியை கும்பிட்டாரா இல்லை இந்த படத்தில் நயன்தாரா இருக்கிறதுனால டைரக்டர் விக்னேஷ் சிவனை சொன்னாரான்னு தெரியல. இந்த படத்தில் நயன்தாரா எல்லா கார் வண்டியில் நம்பர் கவனிச்சா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். TN02KV001. கேவிங்கிறது கீர்த்தனா வாசுதேவனை குறிக்கிறது. இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படமாக இருந்தாலும் ஒரு சில சீனில் அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸும் மிஸ்டேக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தோட நேமை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.